श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तं वन्दे ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம், சுபதினம். இன்றைய சுபதினம் பதிவுல என்னுடைய உற்ற நண்பர் ராமநாதபுரம் கிருஷ்ணன் அவர்களுடைய புதல்வர் ஆர் கே ராமநாதன் அவர்கள் தயாரித்த பிருந்தாமா மியூசிக் பியாண்ட் மியூசிக் படத்திலிருந்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சில ருசிகரமான தகவல்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த இயர்ஸ் ஆஃப் 1960s and 70s இந்த கர்நாடிக் இசை உலகை 7 இசை அரசிகள் ஆண்டார்கள். லிட்டரலி அவர்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். MS சுபலட்சுமி, ML வசந்தகுமாரி, DK பட்டம்மாள், ராதா அண்ட் ஜெயலட்சுமி as a pair and பிருந்தா அண்ட் முக்தா as a pair. இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டைல். MS பாட்டுன்னா அப்படியே எமோஷனலா உருக்கி பக்தி ரசத்தை தோச்சி எடுத்துருவாங்க. MLB ஆன் த கான்ட்ரரி டிபிக்கல் GNB ஸ்டைல். அந்த காஸ்கேடிங் பிகாஸ், அந்த நிறவல்கள், அந்த ஸ்வரங்கள், பல்லவி ரெண்டரிங், அதையும் தவிர புரந்தரதாசருடைய தேவர் நாமால அவங்க ஸ்பெஷாலிட்டி, அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. DK பட்டம்மாள் எடுத்துட்டாக்க anything on Muthusaami Dikshitha Kritis you want to refer to, she was the archive. அண்ட் அவங்களுக்கும் ராகம் தானம் பல்லவியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தது. அதே மாதிரி ராதா ஜெயலட்சுமி அவர்கள், அவங்க தோ ஷி பிலாங் டு தி ஸ்கூல் ஆஃப் GNB, அவங்களுக்குன்னு ஒரு டிஸ்டிங்டிவ் ஸ்டைல். நவ் கமிங் டு பிருந்தா அண்ட் முக்தா, வீணை தனம்மாள் ஸ்டைல் அப்படின்னாக்க அதுக்கு அத்தாரிட்டி பிருந்தா அண்ட் முக்தா தான். இன்ஃபேக்ட் பதம் ஜாவலிஸ்னாக்க யூ மஸ்ட் ஒன்லி ரெஃபர் டு பிருந்தாமாஸ் சிங்கிங். இன்ஃபேக்ட் as big a veteran like Semangudi Srinivasayar, as great a singer as MS Subbulakshmi learned padams and javalis from Brindama. But அந்த காலத்துல எப்படின்னா, பிருந்தாமா அந்த ஸ்டைல் ரொம்ப ஹை கேட்டகரியா இருக்கிற மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்கு ஃபீல் பண்ணும். ஸோ ஒன்லி கனாஷியஸ் ஆஃப் மியூசிக் தான் போய் ரசிப்பாங்க. ஸோ பெரிய கூட்டங்கள் அவ்வளவா வராது. ஆனா அதை அவங்களே ரியலைஸ் பண்ணியிருந்தாங்க. யாரோ போய் கேட்டு நீங்க கொஞ்சம் ஸ்டைல மாத்தின்னு வெகுஜனங்களுக்கு ரீச் பண்ணல மாதிரி போலாமே அப்படின் போது, இல்லைங்க வேண்டாங்க, எங்க ஸ்டைல் இப்படியே இருக்கட்டாங்க, இதுல இருந்து எல்லாரும் பின்னாடி கத்துப்பாங்கன்னாங்க. அது உண்மை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க பதம் ஜாவலிஸ் பாடாத பாடகர்களே கிடையாது, கச்சேரிகளே கிடையாது. அண்ட் அவங்க அதை உணர்ந்திருந்தாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, மியூசிக் அகாடமி ஒரு வருடம் சங்கீத கலாநிதி பிருந்தாமாக்கு கொடுக்கறதாக்க அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அதை அவங்ககிட்ட போய் கன்வே பண்ணி அவங்களுடைய கன்கரன்ஸ் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. அப்பெல்லாம் மியூசிக் அகாடமியில என்ன வழக்கம்னாக்க, ஓப்பனிங் டே இனாகுரல் செரமனி, பெரிய VVIPs வருவாங்க. பிரசிடென்ட் கூட வந்திருப்பாரு, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ், அந்த மாதிரி பெரிய VVIPs இனாகுரேட் பண்ணுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். அப்பெல்லாம் இப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா மியூசிக் சீசன் தனியா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் டான்ஸ் ஃபெஸ்டிவல் தனியா இப்போ வைக்கிறாங்க. அப்ப அப்படி கிடையாது. ஸோ பிருந்தாமாட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்க சங்கீத கலாநிதி வாங்கிக்கணும்னு அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா என்னங்க, இல்ல நீங்க துவக்க நாள் இன்னைக்கு பெரிய VVIP கூப்பிடுவீங்க, ஸோ எல்லாருமே நீங்க இன்விடேஷன் அனுப்பிச்சிருப்பீங்க, ஒரு பெரிய க்ரௌட் இருக்கும், மியூசிக் அகாடமி ஹால் ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே என்னோட கச்சேரியை வச்சிருங்க. அதுல கொஞ்சம் பேர் எழுந்து போனா கூட நிறைய பேர் என்னோட கச்சேரியை நீங்க கேட்பாங்க. அதை விட்டுட்டு நீ வேற ஒரு நாள்ல வச்சீங்கன்னா, பிரைம் டைம்ல வச்சா கூட கொஞ்சம் பேர் தாங்க வருவாங்கன்னாங்களா. ஸோ தே அண்டர்ஸ்டுட் த ஸ்ட்ரென்த் அண்ட் தே கெப்ட் த ஸ்டாண்டர்ட்ஸ் அப். பிருந்தாமாவோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவங்களோட வாய்ஸ் டிம்பர். அவங்க கீழே பேசும்போது ஆனா அது ஒரு ஆம்பளை குரல் மாதிரி இருக்கும். மேல போக போக அந்த டெம்பிள் டவர் எஃபெக்ட்பாங்க, அது குறுகிண்டே மேல போக போக அந்த வால்யூம் குறுகி கம்பி மாதிரி அந்த வாய்ஸ் மாறும். அது பிருந்தாமாவோட ஸ்பெஷாலிட்டி. எனக்கு முதல்ல இந்த ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்தது எனக்கு உற்ற நண்பர் ஆர் கே ராமநாதன் த்ரூ மேக்கிங் ஆஃப் அ ஃபிலிம் ஆன் ஹிஸ் இல்லஸ்ட்ரியஸ் ஃபாதர் ராம்நாத் கிருஷ்ணன். ராம்நாத் கிருஷ்ணன் அவர்களும் பிருந்தாமா மியூசிக்ல ரொம்பவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர் தான். இப்போ பிருந்தாமா மியூசிக் பியாண்ட் மியூசிக் படத்திலிருந்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். Many musicians enthrall audiences with what the audiences like, but only a few musicians make the listeners raise their levels to experience their own bliss.
a village called Thittai near Tanjavur was soaking itself in the festive mood of the temple Utsav, with maestros of Carnatic music performing since the early hours of the morning. The milling crowd seemed too distracted and preoccupied by the festivities to pay any serious attention to the concerts of even the popular artists. As the day was coming to an end, the last performer, a lady, ascended the stage. The festive mob suddenly fell silent as the mesmerizing music permeated the air. It was indeed music beyond music by the inimitable Brindamma. It's a music that is beyond any categorization. It's beyond great musicality. It's a music of sheer purity. It is a music that is untouched by the world around. It is a music that exists, that's all, not because of anything else. That's Brindamma to me. Her contemporaries accepted her as a complete musician. Her music had everything. நான் வந்து ஒரு தீவிரவாதி, ஒரு ஃபேன், ஒரு ஏர் கண்டிஷனர் பிருந்தாமாவோட. அவரோட சங்கீதத்தை கேட்டு 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 ஏதோ கொஞ்சம் சங்கீத ஞானத்தை நாங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். எத்தீரியல் மியூசிக் ரொம்ப அடிக்டிவ். சங்கீதத்தை கேட்டு 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 அது அப்படியே ஊறி இட் க்ரோஸ் ஆன் யூ, தட் டைப் ஆஃப் மியூசிக். முதல்ல நமக்கு அது என்னன்னு புரியலன்னா கூட அது போக 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 அதை புரியும் போது அதுலேருந்து வெளியில் விட்டு வருது மகா கஷ்டம். Today when you go and listen to your concert, whether the whole concert appeals to you or certain pieces sung in that particular concert appeals to you, one undeniable thing is that if it made a mark, there should have been an influence of T. Brinda on that. Brinda's music can be described as art music as contrasted from craft music. Her art represented all that is microscopic in music. To appreciate this kind of music, you first need a microscope, and it is T. Brinda who gave this microscope not only to musicians but also to many listeners who were able to see what kind of subtle nuances existed, even simple phrases at times. She was always surrounded by simple things around her, but her thinking was always lofty. She carried the greatest ideals with so much ease. She said that music has to ennoble rather than entertain, and that was the hallmark of her style. சரஸ்வதி கையில் எப்பொழுதும் விபஞ்சிங்கிற வீணை அம்பாள் மீட்டிகிட்டே இருப்பாள். அந்த வீணைக்கு ஒரு ஆசை வந்து தான் நம்ம ஒரு மனுஷ பிறவை எடுத்து இந்த காத்திர வீணையினால் பாடணும்னுட்டு அப்படி பிறந்த அவதாரம் தான் பிருந்தாம்மா. Is it possible to unravel the Brinda factor that mesmerizes the soul and elevates one's senses to sheer bliss? It is like asking what is it about the Niagara Falls that makes you open your mouth and just say wow every time you see it. ஒரு ரீசன் சொல்ல முடியுமா? அவ்வளோ தண்ணி கொட்டுறது சார், கொட்டிகிட்டே இருக்கு சார், எங்கே போகிறதுன்னு தெரியல சார், ஏதாவது சொல்ல முடியும், ஒரு ரீசனும் சொல்ல முடியாது. ஆனால் அதை பார்த்தோன்னா மை குட்னஸ் கிரேஷியஸ்னு ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். Exactly the expression every time I listen to one note from that great lady.
The question therefore is whether the true essence of the art of Brinda will always remain a mystery, and we shall be left at best to only analyzing how we derive our joy from that. Initial reaction of Veena Dhanammal to her granddaughter's Gurukula Vasam under Naina Pillai was, "Is there a dearth of music in our house that you need to send her out to seek it elsewhere?" Nevertheless, Dhanammal's sharp musical acumen made her see the value of Naina Pillai's tutelage in her granddaughter's music. அங்கேருந்து வந்தப்போ சரி என்னெல்லாம் கற்றுட்டுருக்கீங்க பாடுன்னு கேட்டிருக்கா. இந்த மாமவ சத்தம் அதை பாடின உடனே, ஓ இது ரொம்ப நல்லா இருக்கே, சரி பாடு 2 தடவை, நானும் வாசிக்கிறேன்னு சொல்லி கற்றுண்டாளாம் அது. This also brought Dhanammal and Naina Pillai into a common musical periphery, and they became ardent admirers of each other's music. She was also trained to play the veena. முத்துசுவாமி தீட்சிதர் பாலகோபால கிருதியில் வைணிக காயகன்னு பாடியிருக்கார். ஒரு பாடகன் நன்னா பாடணும்னா வீணையோட தத்துவம் தெரிஞ்சிருக்கணும், வீணை வாசிக்க தெரிஞ்சிருக்கணுங்கிற மறைமுகமாக அவர் சொல்லியிருக்கார். ஏன் நேர்முகமாகவே சொல்லியிருக்கார். பிருந்தாமா சங்கீதம் ரொம்ப சொஃபிஸ்டிகேஷன் ஜாஸ்தி, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சங்கீதியெல்லாம் வரணும். அந்த அம்மா வீணை வாசிக்கிறது பாருங்க, சும்மா கை அசையதே தெரியாது. அதாவது காம்ப்ளெக்சிட்டி எதில் இருக்குன்னா அந்த சிம்பிளாக இருக்கிற சங்கதியை பியூராக பிடிக்கிறது தான் இருக்குது. If Dhanammal's music was a beautiful flower, Brinda's blossomed into a well-ripened fruit. Carnatic music fraternity soon awakened to the inimitable new style that Brinda unfurled. Naina Pillai's music, it is said, was like the ocean with its awesome majesty. And Dhanammal's music had the subtle beauty of the glistening dewdrop. And so, in integrating Naina Pillai's music with the Dhanam style, it looked as if Brinda condensed the ocean to a minute drop, yielding altogether a new aesthetic eloquence. Leslie was with me, my colonial partner. And Ammaoda paattu, Brindammoda paattu, I told Brindamma, my mother's guru-in-law. She something like that she started. And Leslie just got up and he just said, I've never heard any note sung in so much tune. I mean, what a comment, and that one comment, it just describes her musicality, her total being as an artist. When you sing with a loud voice,
Even an approximation in the Shruti can give an illusion of being tuneful sometimes. To be really tuneful, you have to really modulate your voice to a laser beam kind of precision and thinness, so that you actually hit the note at a sharp angle. When you heard even a very oft rendered composition like Akshayalinga Vibho of Muthuswami Dikshita, rendered by Brindama, the manner in which she would approach a section like the Charanam would be almost meditative. So the plain pow over there would still be modulated beautifully, and it's not even a curve. There's no oscillation in that. It will be a straight note, but with so much of modulation, which will actually make it elegant. The whole concept of being tuneful was taken to a new dimension because of this modulation. பர்லோனு வேட கூட கொலோனியலில் நாங்கள் பல்லவி மட்டும் we have recorded it. ஸோ அந்த கீர்த்தன் கூட எத்தனை பியூட்டிஃபுல்லி அம்மா சுரண்டர் மேல் சாலேருந்து கீழே பஞ்சமம் வரை இருக்குது. சனிதப மகரி சனிதப ஃபுல் ரேஞ்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு சங்கதி அதுதான் ரொம்ப அழகுதில்ல. பருலனு பதித கரிவரடா நிவ கரிவரடா நிவ காட்டோனு மீக பருலனு வேடானு பதித పరులను పరులను పతిత పరులను పతిత పరులను Todi was a family heirloom in the Veena Dhanamal family. In fact, it was said that T.N. Rajaratnam Pillai, who was an exponent of the highest order of the Raga Todi, was an ardent admirer of Veena Dhanamal. The number of kritis that are there in the family repertoire is just mind-boggling. Tappi Bradiki, Ninnu Vina Sukhamugana, Kaddanu Variki, Sri Kamalambike of Subbaraya Shastri, Gajavadana, Poosadharamu, and so many, many more. She was a musicologist in her own right, but to her, the grammar was but the handmaiden to art and not its master. An obsessed grammarian makes a poor poet. Brinda's Laya-jnana and Swara-jnana were inherent in her singing and not on display. She never overemphasized or dramatized a musical idea, however brilliant, and I think that
came from her mind and personality that were highly refined and sensitive. உருப்படிக்கு தக்கனபடியாக அர்த்தத்துக்கு தக்கனபடி காலப்பிரமாணம் கிளம்பாங்க. சில உருப்படி இழுப்பியாக பாடுவாங்க. ஒரு கலையாக நான் சொல்கிறது, சில உருப்படி இருக்க தள்ளி பாடுவாங்க. ராமனே தயா ராமனே தயா அது இழுத்து அப்படி பாடுவாங்க. அந்த இதுக்கு அந்த பிரமாணத்துக்கு ஸ்வரமும் பாடுவாங்க அவங்க. When we tend to sing very slow phrases or very slow compositions, it's almost inevitable that we may tend to speed it up, even involuntarily. Even in the slowest phrases in Raga Alapana to the super fast phrases in some of the actual fast composition that she would render, her Kala Pramana, the tempo, would be impeccable and unshakable. Her swara singing was always steeped in rich ragabhava as much as it came out resplendent even on the higher speed without being mauled by the laya. मनसा श्री रामचंद्रुनि मनसा श्री रामचंद्रुनि मनसा श्री रामचंद्रुनि मनसा श्री रामचंद्रुनि இந்த ஸ்பீட்ல பாடுவா. பார்த்தீங்களா, பார்த்து ரசித்தீங்களா? இன்ஃபேக்ட் கூட்டம் வராதுன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஆனா அந்த ஓப்பனிங்ல நாங்க சொன்ன இன்சிடென்ட்ல அவங்களுக்கு தான் நிறைய கூட்டம் வந்திருக்கு. ஸோ அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்புடன் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், சுபதினம். புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதாம் ராஜ்யம் வக்படுத்பல்ய கருமஸ்மரணாத் பவேத்.